ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இயற்கை கடவுள் படைத்த அற்புதமான ஒன்று. இந்த இயற்கை பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தந்திருக்கு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர், சாப்பிடுவதற்கு அருமையான உணவு, தங்குவதற்கு அருமையான பூமி. இந்த இயற்கை பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தந்திருக்கு. ஆனால் இந்த இயற்கைக்கு நம்ம ஏதாவது திருப்பி செஞ்சுருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொடுத்ததையாவது சரியாக பார்த்துக்கிட்டோமான்னு கேட்டோம்னா கொஞ்ச காலம்தான் அதை கொடுத்ததையாவது ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ அதுவும் இல்லை. கொடுத்த வரப்பிரசாதத்தையும் அழிச்சுக்கிட்டு பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டிக்கிட்டு இருக்கோம். சொர்க்கத்தை விட்டு நரகத்துக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட நோக்கம் மறுபடியும் சொர்க்கத்தை நோக்கி எல்லாரையும் நான் தள்ளணும். எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டு போற வேலையை நான் இங்கிருந்து ஆரம்பிக்க போறேன். ஆன் பண்றா தம்பி. யார் தம்பி ஆன் பண்ணுது? ஏண்டா கையை கலை வச்சு சும்மா இருக்க எந்திரா முத. நான் என்ன சார் பண்ணேன்? நீ தான் ஆன் பண்ணிருக்க. செல்போனுங்க. ஆமா செல்போனுங்க முத. என்கிட்ட இல்ல சார். என்கிட்ட இல்ல சார். ஐடி கடைங்க. தம்பி யார் இப்ப சத்தம் போட்டா ரெண்டு பேத்துல? நீ தானே? நான் இல்ல சார். நீ தானடா? என்னங்க சார் என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு சம்மந்தமே இல்லை சார். இது சரிப்பட்டு வராது. ரெண்டு பேரும் நில்லுங்கடா. எந்திரிடா முத. என்னங்க சார் சும்மா எந்திரிச்சு நிப்பாட்டிட்டு இருக்கீங்க? யார் இப்ப சத்தம் போடுது? இவன் எந்திரிச்சிட்டா அப்ப இவன் சத்தம் போடல. அப்ப நீங்க ரெண்டு பேத்துல தானே யாரும் சத்தம் போட்டிருக்கீங்க. உங்கள யார் சத்தம் போடான்னு சொல்ல மாட்டீங்க. அப்படி விட்டு கொடுக்காம இருக்கீங்க. இன்னைக்கு பூரா நீ நின்னுகிட்டே இரு. அப்பதே வாத்தியாரோட கஷ்டம் எல்லாம் புரியும். டேய் யாரா சத்தம் போடுது? மூணு பேத்துல மூணு பேர் சொன்ன கேட்க மாட்டீங்களாடா? அறிவு இருக்கடா மூணு பேத்துக்கு? ஏன்டா படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? வெளியே போங்கடா. போடா போடா போடா. நம்மதே இதெல்லாம் ரத்தத்திலே ஊறி பண்ணது முடியுமா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பிளான் என்ன? எங்க மேடம் தான். அப்புறம் ஏன்டா நின்று வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். என்னால வெயிட் பண்ண வாங்க மாட்டீங்க ப்ரோ. அவ்வளவுதான். பார்ட்டிக்கெல்லாம் போய் சலிச்சு போச்சு. வாங்க போலாம். ரைட்டு வாங்க போவோம். கொள்ளாயி என்ன தெரியல மாமா, இந்த கொள்ளாயை பார்த்தா திரிவுன்னு போலயே இருக்குடா உங்களுக்கு. கூமா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு வாத்தியாரை கட்டி பேத்தி அடிச்சு வெளியே வந்ததை என்னமோ கோல்டு மெடல் வாங்கின மாதிரி பெருமையா பேசிட்டு வராங்களே. அப்படி எங்க வர்றதுக்குன்னு தானே பாக்குறீங்க? அந்த கருமத்தை நீங்களே பாருங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரோக்ராம் வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கறதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பீரியடை கட்டடிச்சு வர்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நிறைய ரூல்ஸ் போட்டாரா? அப்ப இருந்து இதெல்லாம் பார்க்கவே அவரை கடுப்பேத்தான். இதுக்குதான் சார் வச்ச செடிகளை பூரா எடுத்து விட்டேன். அவ்வளவா? எப்பாடா? நேத்து தான். சூப்பர்ரா மாப்பிள்ள. ஒரு சைட் அடிக்கதாங்க இவ்வளோ அலும்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி செமஸ்டர் வர வருது. ஆமா பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் தேடிடுவோமா? அது எப்படா முடியும்? எடுத்துடலாம். எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். சரி போவோம். எங்க இருக்கு டிபார்ட்மெண்ட்? முடியுமா? பார்த்துக்கலாம். சரி வாங்க பிளானை போட்டு போவோம். நைட்டு பயங்கரமான பிளானை போட்டு லீவ் டயத்தில் யாருக்கும் தெரியாம காலேஜுக்குள்ள போய் வெற்றிகரமா கொஸ்டின் பேப்பரை திருடிடுறாங்க. டேய் அவ்வளோதான்டா. கொஸ்டின் பேப்பரே கிடைச்சிருச்சுடா மாப்பிள்ள. நம்ம தான்டா மாப்பிள்ள. கொஞ்சம் பொறு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள வாத்தியார் சொல்லாத கொஸ்டின்லாம் வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள இது? நம்மளவே ஏமாத்த பாக்குறாங்க. படிச்சுட்டு போய் எழுதிடுவோம். ஆமா மாப்பிள்ள போய் படிக்கிறோம். ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள அங்க பாரு மாப்பிள்ள. யார் மாப்பிள்ள? 6 அடிக்கு 6 சுக்கா போட்டு ஒருத்தாள் நிக்கிறாப்ல. ஆள் ஒரு மாதிரி தினசா இருக்கான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். யார் அந்த கோட்டு சுட்டுன்னு தானே பாக்குறீங்க? இது வேற யாரும் இல்ல, நான் தான். அப்ப நீ தானே எங்க காலேஜ் சிசிடிவி நம்ம ஸ்டைல்ல இவங்களுக்கு சொன்னாதான் கண்டுபிடிச்சு பாத்தியா? மாப்பிள்ள யாரா மாப்பிள்ள? முனையா பேசிட்டு இருக்கேன். 2 அடி போடுறா. என்னடா முனையா பேசிட்டு? என்ன சொல்றது? ஐயோ முடியல. திரும்ப அதே இடமா? ஐயோ வெயில் இப்படி அடிக்குது.
ஐயோ முடியலையே, நிழல் இருக்கு. மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போனாங்க? எங்க மாப்பிள்ள அவங்க? இங்க தானடா இந்த எங்கடா தூக்கிட்டு போனேன்? ஐயோ இங்க ஏதோ அம்மா நிச்சயமா நடக்குதுடா. என்ன திடீர்னு நடக்குதுன்னு ஒண்ணும் எங்க புரியல. ரெண்டு எங்கடா பேரும்? போனேன் அவன்? இது எந்த இடம்? நாடா இங்க இருந்தவனையும் காணா. இங்க ஏதோ தப்பா நடக்குது. நான் வெளியே தாளை கூட்டு வரேன். ருக்கேஷ் நீங்க எப்படா? சரி வா, இந்த இடம் ரொம்ப ஆபத்தா இருக்குடா. வாடா ஓடிடலாம். வாடா வாடா வாடா. ஆமா இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்? ஆமா இது என்ன இடம்? என்ன கருப்பனை உருவா நிக்குது? என்ன மூச்சு வாங்குது? ஐயோ மூச்சு வாங்குதே, முடியல. ஐயோ சுத்தமா முடியல முடியல. இது எந்த இடம்? தொண்டை வேற கட்டுதே, தண்ணி தவிக்குது. தண்ணி 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 தவிக்குது. தண்ணி 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 வேணும். தண்ணி காற்று இல்லாமல் இருக்கிறது, தண்ணி இல்லாமல் இருக்கிறது, நிழல் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு இப்போ இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இது எனக்கு பத்தாதே, இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோமா? ஆமாம் இப்போ எங்கே இருக்கோம்? அப்பாடி அந்த மூச்சு வாங்குற இடத்துல தப்பிச்சிட்டோம் போல இருக்கு. என்ன மேலே ஒரே குப்பையாக இருக்கு. சை என்ன இடம் ஏதோ. சரி எந்திரிப்போம். என்ன நம்மளால எந்திரிக்க முடியல. ஆமாம் இப்போ எங்கே இருக்கோம்? ஐயோ இப்போ எங்கே வந்திருக்கேன் தெரியலையே. இங்கே என்ன நகர முடியல, திரும்ப கூட முடியலையே. எங்கடா இருக்கேன் நான்? பாயில நான் மறந்துட்டேனா? எங்கடா இருக்கேன்? ஐயோ என்னை சுத்தி என்னடா இருக்கு? நான் தண்ணியா இருக்கேன். நம்ப. ஐயோ என்ன நடக்குது இங்க? டே ருக்கேஷ் நான் பேசுறது கேக்குதாடா? டே ருக்கேஷ் சொல்றா. என்னடா நீ எங்கடா இருக்க? நான் இங்க மரமா இருக்கேன்டா. நீ மரமா இருக்கியா? ஐயோ நம்மளை சுத்தி என்னடா நடக்குது இங்க? இப்படி வந்து மாட்டிக்கிட்டான் வேடா. அங்கேஸ் எங்கடா அவன்? டே அங்கேஸ் நீ எங்கடா இருக்க? இங்க நிலமா டேய், இருக்கேன்டா. நீ நிலமா இருக்கியா? ஐயோ இங்க என்னடா நடக்குது நம்மளை சுத்தி? இங்க வசப்பா வந்து மாட்டிக்கிட்டோம்டா. என்னடா அது? எப்படிடா தப்பிக்க போறோம்? டேய் ருக்கேஷ் என்னாச்சுடா? ஏன்டா இப்படி கத்துற? டேய் ஒருத்தர் நான் யாரு தெரியாம அழுத்துட்டு இருக்கானா, இவனை சொல்லி இருந்துங்கடா. நது உன்னை வெட்டுறாயலா? ஐயோ ஏதாவது பண்றா. அங்கிருந்து இப்படியே தப்பிச்சு ஓடுறா. டேய் எத்தனை வாட்டா சொல்றது? நான் மாறேன்டா, என்னால நகர முடியலடா. ஏதோ உன்னால நகர முடியலையா? ஐயோ டேய் அங்கேஸ் உனக்கு என்னடா ஏன்டா நீ பேச்சு முச்சலாம இருக்க? நது கண்ணு சொருகுதா? டேய் அங்கேஸ் கண்ணை மட்டும் மூடிராதடா. ஐயோ டேய் அங்கேஸ் பேசுறது கேக்குதாடா? ஐயோ எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம்? கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. நாங்க எப்படியாவது இங்க தப்பிச்சிடணும். நாங்க இனிமேல் எந்த வித சேட்டையும் எதுவும் பண்ண மாட்டோம். பொறுப்பா இருப்போம், வீட்டுக்கு பொறுப்பா இருப்போம். எங்களை எப்படியாவது விடுவிச்சிரு கடவுளே. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல சொல்றேன். மான்ஸ்டர் இல்ல, கோஸ்ட் இல்ல, இல்லவே இல்ல. நான் இயற்கையோட கடவுள். நம்ப முடியல, நம்ப முடியாம தான் இருக்கும். எதுக்கு உங்களை இப்படிலாம் அலைய விட்டுருக்கேன்னு தெரியுமா? தெரியாதுல, சொல்றேன். நீங்க இயற்கை சக்திக்கு எதிராக இருக்கீங்க. அப்படி என்ன எதிர்பார்த்தோன்னு கேட்குற. இந்த வரேன். அவன் என்னடானா குழாயை திருவி விட்டு ஜாலியா இருக்குன்னு போறான். இவன் என்னடானா பிரின்சிபலை கடுப்பேத்துக்கு செடியை புடுங்குறான். இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்ட தெரியுதுல? இதனால இயற்கை பெருசா பாதிக்குது. நாட்டில் எவனோனோ மலைகளை குடையிறியான், மரங்களை வெட்டுறியான். அவங்களெல்லாம் விட்டு போட்டு ஏன் எங்களை போட்டு இப்படி பாடு வாக்குறா? மலைகளை குடையிறியா, மரங்களை வெட்டுறியா இல்லைன்னு சொல்லலை. அவனையும் நான் தீர்த்து கட்டுவேன். ஆனால் கல்லூரின்றது நம்ம வாழ்க்கையின் தொடக்கம். வாழ்க்கையோட தொடக்கம் சரியா இருந்தாதான் அதோட இறுதியும் அதுக்கு இடைப்பட்ட நேரமும் நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அது பர்ஃபெக்டா இருக்கணும் தான் நான் உங்ககிட்ட இருந்து முதல் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது கல்லூரி மாணவர்கள்ன்றவங்க நிலம் மாதிரி. அவங்க கிட்ட நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். இப்போ உங்க மனசுல யாரோ கெட்டதை விதைச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் இப்படி செடியா முளைச்சு நிற்கிறீங்க. நான் உங்க மனசுல அந்த கலையை பிடிங்கிட்டு
நல்லதை விதைக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன். உங்களால் காற்று இல்லாமல், தண்ணி இல்லாமல், நிழல் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுதா? அதனால தான் சொல்கிறேன், இயற்கையை நல்லா பராமரித்து பழகுங்க. இப்படி நீங்கள் பராமரிக்காமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டம். இந்த இயற்கைக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. இந்த இயற்கையை நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களை பாதுகாக்கும். அதே இயற்கையை நீங்கள் பராமரிக்காமல் விட்டிங்கன்னா அது உங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கொடூரமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை தூண்டி விட்டுறாதீங்கன்னு தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து இப்படிலாம் புரிய வைக்கிறேன். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, திருந்துங்க மக்களே, தயவு செஞ்சு திருந்துங்க. என்னை பெற்றவள் தாய் என்றால் என் உயிரை காக்கும் என் இயற்கையும் எனக்கு தாய்தான்.